ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். தோசைக்கல்லில் ஐஸ் கட்டியை வச்சு பாருங்கள். அது எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிறத எனக்கு என்ன டிப்ஸில் சொல்லியிருக்கிறேன். இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸுகளும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப்பு, ஒரு இடிக்கல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பச்சை மிளகா, நல்ல காரமான பச்சை மிளகாவாக சேர்த்துக்கலாம். இப்படி ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். 3 பூண்டு, சின்ன பூண்டாக எடுத்துருக்கிறதுனால 3 எடுத்துருக்கிறேன். பெரிய பூண்டாக இருந்தால் 2. சின்ன வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் தோலை உரிக்காமல் அப்படியே நம்ம சேர்த்து இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். 1-2மா தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எதுக்காக பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் தட்டி எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் அதிகமாக பல்லி, கரப்பாம்பூச்சி, எறும்பு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பல்லியெல்லாம் நமக்கு பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்கும். இடிக்கல்லில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா அலசி இந்த பாத்திரத்திலே ஊற்றிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். 1 மணி நேரம் மூடி போட்டு நம்ம வைக்கும்போது அதில் இருக்க சாரெல்லாம் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆகிருச்சுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே அதில் இருக்க சாரெல்லாம் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த நெடித்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு அதை சுவாசிக்க கூட முடியலை. அந்த அளவுக்கு இதில் நல்ல நெடி இருக்கும். இப்போ இதை அரிப்பு வச்சு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸில் இதை வடிகட்டி எடுத்திருக்கேன். இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிக்கிட்டேன். உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஜூஸ் பாட்டிலில் சின்ன சின்ன மூடியில் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கவுண்டர் டாப்பில் டெய்லி நைட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. தெளித்து விட்டுட்டு நல்லா ஒரு காஞ்ச துணி வச்சு இப்படி தொடச்சி எடுத்துருவோம். இந்த மாதிரி துடைக்கும் போது நம்மளோட கவுண்டர் டாப்பில் கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கவே இருக்காது. அதேமாரி கேஸ் அடுப்புக்கு மேலேயும் இந்த மாதிரி தெளித்து விட்டுறலாம். தெளித்து விட்டுட்டு நல்லா காஞ்ச துணி வச்சு தொடச்சி எடுத்துக்குவோம். கேஸ் அடுப்புக்கு கீழேயும் இந்த தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது நம்ம வீட்டுக்கு பல்லியும் வராது. நம்ம கிச்சன்லலாம் பல்லி வந்துருமோ, இப்போ சாப்பாட்டிலலாம் விழுந்துருமோ அப்படின்லாம் பயம் இருக்கும். அந்த மாதிரி இனிமேல் பயப்படணும் தேவையே இல்லை. இந்த தண்ணியை தெளிச்சிட்டு இதை நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பல்லி, கரப்பாம்பூச்சி எதுவுமே வரவே வராதுங்க. பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் இதோட அந்த நெடித்தன்மை கரப்பாம்பூச்சி, பல்லிக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் வரவே வராது. டியூப்லைட் பக்கத்தில் தான் இந்த பல்லி நிறைய இருக்குங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பல்லி கூட இருக்கவே இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பில் பாருங்கள், எறும்பு போகுது. இந்த எறும்பில் நான் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். அந்த எறும்பு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அப்படியே இறந்து போயிடும். எறும்பு அதிகமாக இருக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிங்க. இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக்கில் வாட்டர் பாட்டில் விதவிதமாக இருக்குது. அதேமாரி நிறைய கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. குழந்தைங்க இந்த மாதிரி ஆசைப்பட்டு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கொண்டு போவாங்க. இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வாய் இந்த மாதிரி சின்னதாக இருந்துச்சுது அப்படின்னா க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம சோப்பெல்லாம் அதுக்குள்ளே ஊற்றி கழுவுவோம். அந்த மாதிரி சோப்பெல்லாம் ஊற்றி கழுவவே கழுவாதங்க. அது பிசு பிசுன்னு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இந்த மாதிரி ஐஸ் கட்டியை உள்ளே போட்டுக்கோங்க. ஒரு 5-6 கியூப் ஐஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பொடி உப்போட கல்லுப்பு ரொம்ப நல்லது. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோடா உப்பு, அதாவது சமையல் சோடா, ஆப்ப சோடா சொல்லுவோம்ல, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி பாட்டிலை மூடிட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுங்க. இந்த மாதிரி குலுக்கி எடுக்கும்போது அதில் இருக்கிற அழுக்கு, அந்த பிசு பிசு தன்மை, கரை எது இருந்தாலுமே இந்த ஐஸ் கியூப் நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஆப்ப சோடாவை சேர்த்துருக்கிறதுனால அதில் எந்த ஒரு கிருமிகளுமே இருக்கவே இருக்காது. இந்த மாதிரியே நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். இதுக்காக சோப்பு, லிக்விடு, வெந்நிலாம் ஊற்றி கழுவணும் தேவையே இல்லை. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும். பாருங்கள், பாட்டில் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போலாம் கண்ணாடி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த கண்ணாடி போடும்போது அந்த சின்ன சின்ன தூசி அதிகமாக இருக்கும். அதை நம்ம பார்க்கும்போது தெரியாது. ஆனால் கண்ணாடியை போடும்போது நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குட்டி குட்டி கீறல்கள்லாம் அதிகமாக இருக்கும். இந்த கண்ணாடியை க்ளீன் பண்ணுறதுக்காக லிக்விடெலாம் கடையில் கிடைக்கும். அதிகமாக காசு கொடுத்து அதை வாங்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் நீங்கள் க்ளீன் பண்ணணும் தேவையே இல்லை. நம்ம வீட்டில் முகத்துக்கு போடக்கூடிய இந்த மாதிரி பவுட்ரு மட்டும் இருந்தாலே போதுங்க. அதில் இருக்க கீறல்களும் போயிடும். அதில் இருக்க தூசிகளுமே போயிடும். இந்த மாதிரி பவுட்ரு அந்த கண்ணாடியில் கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு நம்ம கண்ணாடி துடைக்கிறதுக்குன்னு ஒரு துணி தந்திருப்பாங்க. அந்த துணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டிஷ்யூ கூட எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமான துணியாக எதுனாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடரை தூவிட்டு நீங்கள் தொடச்சி பாருங்கள். கண்ணாடி நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். அதே மாதிரி அதில் சின்ன சின்ன கீறல்கள், சின்ன சின்ன தூசிகள் இருந்தாலுமே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
சிலிண்டர் வந்து காலி ஆயிருச்சுது அப்படின்னா லேடிஸ் வீட்டில் தனியாக இருக்காங்க, அவங்க தான் வந்து தூக்கிட்டு வந்து சிலிண்டரை வந்து மாற்ற வேண்டிய இருக்கும். அந்த மாதிரி சிலிண்டரை வந்து நம்மளால் கஷ்டப்பட்டு வந்து தூக்கிட்டு வர முடியாது. ஏன்னா இழுத்துட்டே வந்தாலுமே டைல்ஸில் வந்து கீறல்கள்லாம் வரும். அதேமாரி நம்ம மேலே அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கிறோம் அப்படின்னா சிலிண்டரை வந்து இழுக்கும்போது அந்த சவுண்டு வந்து கேட்கும். அந்த மாதிரி இல்லாமல் சிலிண்டரை ரொம்ப ஈஸியாக வந்து சிம்பிளாக வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு மேட்டு மட்டும் இருந்தாலே போதுங்க. அந்த மேட்டை இந்த மாதிரி போட்டுட்டு சிலிண்டரையும் பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா மேட்டோட சேர்ந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா மேட்டை இந்த மாதிரி இழுத்தாலுமே சிலிண்டர் வந்து சேர்ந்து வரும். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து சிலிண்டரை எடுத்துகிட்டு வந்து மாட்டிடலாம். இதுக்காக வந்து கஷ்டப்படணும், யாரோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறது தேவையே இல்லைங்க. சிலிண்டர் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் எல்லாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா அரிசி பை இருந்தால் அதை ரெண்டாக மடிச்சிட்டு போட்டு வச்சு பாருங்க, டைல்ஸில் கரைப்படியாது. தோசைக்கல்ல ஐஸ் கட்டியை வச்சிங்க அப்படின்னா உங்கள் தோசைக்கல்ல தோசை வரலை அப்படின்னா நீங்கள் ஐஸ் கட்டியை வச்சிங்கன்னா தோசை நல்லா வரும். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தோசை வந்து நம்ம இரும்பு கல்லெல்லாம் சுட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா தோசை வந்து வரவே வராது. இந்த மாதிரி தோசை கல்லோட மாவு ஒட்டிக்கிட்டு நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையில் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் அவசரத்தில் நம்ம தோசை எல்லாம் ஊற்றும் போது இந்த மாதிரி வரலை அப்படின்னா ரொம்ப டென்ஷனாக ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஐஸ் கட்டி மட்டும் இருந்தாலே போதும். தோசை வராத கல்லுலையும் தோசை ரொம்ப சிம்பிளாக அழகாக வரும். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இரும்பு கல்லில் தோசை நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா தோசை வந்து வரவே வராது. நானும் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது நல்லா தோசை சுட்டுக்கிட்டு இருந்தது. திடீர்னு வந்து தோசை வந்து அப்படியே கல்லோட ஒட்டிட்டு எடுக்கவே முடியலை. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. தோசை வராத கல்லுக்கும் வந்து தோசை வந்து நல்லாவே வரும். ஃபர்ஸ்ட் வந்து பொடி உப்பை வந்து நல்லா தோசைக்கல் ஃபுல்லாக வந்து தூவி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து ஆன்ல இருக்கணும், சிம்ல இருக்கணும். தீயை ரொம்ப லோவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு உப்பை நல்லா தூவிட்டு ஐஸ் கட்டி வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த ஐஸ் கட்டியை வச்சு இந்த மாதிரி அந்த உப்பு மேலே வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. சின்ன சின்ன ஐஸ் கியூப் அது இருந்தால் கூட இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக வந்து விம் லிக்விடு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்காதான், கொஞ்சமாக சேர்த்துட்டு டீ வந்து ஆன்லேயே தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம்லாம் கொடுத்து தேய்க்காண்டா. அந்த சூடில் இருக்கிறதுனால தோசைக்கல்ல படிஞ்சு போய் இருக்கிற அந்த அழுக்கு துருக்கரை இது எல்லாமே வந்து வந்துடும். நம்ம சூடு பண்ணுறதுனால இதெல்லாம் நம்ம லைட்டாக தேய்க்கும் போதே எல்லாமே வந்து தோசைக்கல் நல்லா வந்து க்ளீன் பண்ணிடும். இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கழுவி எடுத்துகிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிக்கலாம். ஏன்னா தோசைக்கல் சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு சொட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி வெங்காயம் வச்சு நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கலாம். தோசை வரல அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி நீங்கள் ராவி தோசை ஊற்றி பாருங்கள், நல்லாவே வரும். வெங்காயம் ராவிட்டு இப்போ நான் வந்து தோசை ஊற்றிக்கிறேன். இரும்பு கல் வந்து ஃபுல்லாக வந்து வச்சு நீங்கள் தோசை சுடாதங்க, லோ ஃப்ளேமில் வச்சு தோசை ஊற்றுங்க. இப்போ ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய்யினாலும் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் திருப்பி போடுதேன். எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட தோசை கல்லில் தோசை வரலை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வராத தோசை கல்லையும் தோசை வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக வரும். இனிமேல் தோசைக்கல்ல தோசை வரலன்னு கவலைப்படையே வேண்டாம். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கான இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.